காலையில் டிஃபனுக்கு வந்து இந்த தோசை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த தோசை. இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப்பு வந்து நான் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். மாவு பச்சரிசி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அரிசியை வந்து நல்லா ஒரு 4, 5 தடவை கழுவிடலாம். அரிசியை கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சிடலாம். காலையில் நீங்கள் தோசை சுடுறதா இருந்தால் நைட்டே வந்து அரிசியை வந்து ஊற வச்சுருங்க. நானும் நைட்டே வந்து அரிசியை நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ ஊறிட்டது தண்ணியை வந்து வடிகட்டி அரிசியை மட்டும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டிட்டு அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். நம்ம இன்றைக்கி வந்து 1 கப்பு அரிசி எடுத்திருக்கோம். அப்போ ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு துண்டு துண்டாக வெட்டி இந்த அரிசி கூட சேர்த்துடலாம். அடுத்தது உப்பு வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப நிறைய ஊற்றி அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை எந்த அளவுக்கு வந்து பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா அரைச்ச மாவை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலாம். மாவு இது மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இனி இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சின்னதாக வெட்டி இதுக்கு கூட சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை வந்து நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் அதையும் சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம். கேரட் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக துருவி சேர்த்துடலாம். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஆப்ப சோடா வந்து கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் தோசை. இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசை. அதுவும் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ அதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டு. 5 நிமிஷம் ஆனோன்னா தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் இதை வந்து ஆப்ப சட்டியில் தான் சுட போகிறேன். நீங்கள் கடாயில் கூட சுட்டுக்கலாம். இப்போ சட்டி நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டு. சூடானோன்னா ஒரு கரண்டி மாவு மட்டும் அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதுக்கு மேலே லைட்டாக வந்து கேரட்டு நான் துருவி வச்சதை எடுத்து வச்சுருந்தேன். அதை தூவிக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவி விட்டுறலாம். இனி மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வேகணும். வெந்த பிறகு இதை திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் இதே மாதிரி நல்லா வேக வச்சிடணும். அப்போ தான் வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு எடுத்துட வேண்டியதான். இது வந்து சும்மா சாப்பிடவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் சட்னி சாம்பார் கூட தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம்.